வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம எலைட் மெம்பர்ஸ்க்காக பிஎக்ஸ் ட்ரேடிங் எலைட் மெம்பர்ஸ்க்காக காலையில் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்கோம். என்னன்னா 24,600 சிஇ 129 மேலே இருக்கும்போது 136 152 போயிடும். ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிடுச்சு. தென் நெக்ஸ்ட் 159 160 ஒரு சின்ன ஸ்டாப் இருக்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் 24,657 மேலே ஸ்பாட் சார்ட் இருந்தால் இதுதான் டார்கெட்ஸ். என்னன்னா 169 185 189 அப்புறம் 211 எக்ஸாக்டாக 3 மணிக்கு முன்னாடி டார்கெட் போய் 211 பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடிஞ்சது? ஒன்லி டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஹெல்ப் ஆஃப் ரோபோட், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். ஸோ ரீசெண்ட் அப்டேட்ஸ் வரும். அண்ட் கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஜாயினிங் லிங்க் இருக்குது. குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், ஃப்ரீ செஷன் அட்டன் பண்ணுங்கள், லாஜிக்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். கண்ணு முன்னாடி என்ன பார்க்குறோமோ அதை ட்ரேட் பண்ணணும். நமக்கு தோணுதுன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி போகும் அந்த மாதிரி போகும்னு நினச்சி ட்ரேட் பண்ணணும்னா கேபிட்டல் தான் எங்கேயா போகுமே தவிர்த்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது, ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு 4th of August மார்க்கெட்டில் என்ன சினாரியோனா ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. 24,661 மேஜரான ஜோன். ஓகே, அதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் 713, அங்கேருந்து 790 நல்ல மூவ் கிடைக்கும். தென் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் பெரிய மூவ் கிடைக்காது. இதை தாண்டிச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த லெவலுக்கு போயிடும். சேம் பாட்டமில் பார்த்தோன்னா 618 586 கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அங்கேருந்து 522 ஸ்பீடாக போயிடும். இந்த ரேஞ்சில் ரிவர்ஸ் இல்லைன்னா டக்குன்னு திரும்ப மேலே வந்துடும். இதே இந்த லெவலுக்கு கீழே போனால் நல்லா டவுன் மூவ். அதே மாதிரி அப்சைடில் 102 அண்ட் தென் 24,981 ரெண்டு ஏரியாலுமே ரிவர்ஸ் இல்லைன்னா பெரிய ரிவர்ஸலாக இருக்கும். ஸோ ட்ரேட் சேஃப், சேவ் யுவர் கேபிட்டல். See you, bye bye, take care.